ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் தான் நானும் உட்காந்துட்ருக்கேன். 5 கிலோமீட்டர் ரன்னிங் டைம் ஒரு 33 நிமிஷம் வந்துச்சு. 21 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து என்னோடய டைமிங்கை கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரீசன் இதுதான் பிரச்சனை, ஸோ இதை வந்து இப்படி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கல் திங்கிங் அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ஜெயசூர்யா. நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் இயர் 2024 நடந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நானே ஓனாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தெரியல. யூடியூப்ஸில் ஒரு சில இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க சொல்கிற ஐடியாஸ் எல்லாமும் பண்ணி பார்த்தேன். எதுவும் வேலை ஆகலை. என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு தெரியல. சரி, அதனால் நம்ம ஏதாவது ஃபிசிக்கல் இன்ஸ்டியூட் வந்து நம்ம போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். எந்த மாதிரியான எஸ்எஸ்சி ஜிடிக்கு எங்கெங்கெல்லாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு குணாஸ் மற்றவங்கள பார்க்கும்போது குணாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. எனக்கு ஓகேன்னு படவே சரின்ட்டு ஒரு டவுட்டோடு தான் ஜாயின் பண்ணேன். என்னடா இது, நம்ம ஆஃப்லைனில் கொடுத்தாலே ஒழுங்காக பண்ண மாட்டோம், ஆன்லைனில் வேறு கொடுக்குறாங்க, இதில் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து தேறிடுவோமோ தேர மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டில் தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா அவர் வந்து என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டார். நம்மளோட ஏஜ் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஷூஸ் என்ன, ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வந்து A to Z நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கேட்டுட்டு நம்மளுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான பெயினும் இல்லாமல் அதுக்கு ஏற்ற ட்ரைனிங்கை அவர் வீக்லி ஒன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற கிரவுண்டில் வந்து 2 பேருனுடைய அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஒருத்தர் வந்து 117 மார்க் 2023 நடந்த எக்ஸாம்லேயே எடுத்திருக்காரு. பட் அவரால் 2 கிலோமீட்டர் முழுசாக ஓட முடியல. இன்னொருத்தவங்க வந்து ஒரு லேடி, அவங்க வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியும் ஃபிசிக்கல்லி அட்டன் பண்ணியும் இந்த மாதிரி மெடிக்கலில் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, மெடிக்கல் ஃபிசிக்கல் ஒரு கண்ணு மாதிரி பார்க்கணும், ரிட்டன் எக்ஸாமையும் ஒரு கண்ணு மாதிரி பார்க்கணும். நம்ம மார்க்ஸ் அதிகமாக எடுத்துட்டோம், ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுட்டு நம்ம கிடைக்கிற வாய்ப்பை வந்து தவற விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் குணா சார்கிட்ட ட்ரைனிங் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய 5 கிலோமீட்டர் ரன்னிங் டைம் ஒரு 33 நிமிஷம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் கொடுத்த ட்ரைனிங்கை வீக்லி ஒழுங்காக கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ எனக்கு ஒரு 3ஆவது வாரத்துலேருந்து எனக்கு அது ஓகேன்ற மாதிரி பட்டுச்சு. அவர் வந்து டெய்லி அவர் கொடுத்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோமா, எப்படி பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோமா, பெயின் இல்லாமல் பண்ணுறோமா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு. டெய்லி நமக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. அதுவே நமக்கு ஒரு எந்துவாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்மளை டெய்லி கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் இதுக்காகவாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியே பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் வந்து எனக்கு இந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஒரு சார்கிட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் 33லேருந்து 31, 31லேருந்து இந்த மாதிரி 30, அதுக்கப்புறம் 28, அதுக்கப்புறம் 26, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சிக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பிளான் வந்து கொடுத்தாரு. வீக்லி என்னோடய டைமிங் ரன் வந்து செக் பண்ணுறாரு. சனிக்கிழமை வந்து நம்ம வீக்லி ஃபுல்லாக பண்ண ஒர்க் அவுட்ஸை சனிக்கிழமை டைமிங் ரன் வந்து செக் பண்ணுவார். ஸோ அந்த டைமிங்கை வச்சு நம்ம அடுத்த ப்ராசஸ், அடுத்த வீக் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளானிங் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. ஸோ இந்த ஒரு 1 மந்தில் வந்து என்னோடய டைமிங்கை வந்து கொண்டு வர வச்சிட்டார் சார். ஸோ எனக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஓகே, இன்னமும் வந்து டைமிங்கை குறைக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங்கை சார் கொடுத்துட்டு தான் இருக்கார். எப்படியும் வந்து நான் இன்னும் ஒரு 21 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து என்னோடய டைமிங்கை கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் தான் நானும் உட்காந்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே தான் நமக்கு ஃபிசிக்கலுக்கு உண்டான டைமிங் இருக்குது. நீங்கள் இந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒர்க் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் வேறு எக்ஸாமுக்கு ஏதாவது படிக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை தவறு விட்டுட்டு உட்கார வேண்டாமேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நார்மலைசேஷன் மார்க் வந்து ஏதாவது ஒரு 15 மார்க் 18 மார்க் வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நானே பண்ணிகிட்ருக்கேன். மார்க்ஸ் எடுத்தவங்க இன்னும் அதிகமாக மார்க்ஸ் எடுத்தவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஒரு குணா சார்கிட்ட நீங்கள் டெய்லி கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயும் சரி, இல்லை காலோ சரி, எதுவாக இருந்தாலும் அவர் உடனே நமக்கு ரிப்ளை பண்ணிவிடுவார். இதுதான் ரீசன், இதுதான் பிரச்சனை, ஸோ இதை வந்து இப்படி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கல் திங்கிங் அவர்கிட்ட கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி பேசலாம். இதே மாதிரி இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனாலும் நமக்கு நெகட்டிவ்ஸ்னு ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்க போகுது. ஃபிசிக்கல் நமக்கு ஃபிட்னஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க போகுது. இன்னமும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஃப்யூச்சரில். ஸோ ஃபைனலாக இது வந்து ஆன்லைன் ட்ரைனிங்னு நினைக்காதீங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும்.
நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக அவரால் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கப்புறமா தான் எனக்கு கிடச்சிது. ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது என்னுடைய பர்சனல் ரிவ்யூ. தேங்க்யூ.